இந்த 2025 248 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நாங்கள் எல்லா விஷயத்தையுமே சலிச்சு ஒரு 10 படத்தை கொண்டாந்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது முழுக்க முழுக்க எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். 10வது இடத்துல பார்த்தோம்னா பாட்டில் ராதா. ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா குடிமகன்லாம் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அதாவது சரக்கு அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் மோர் ஓவர் அது காமெடியாவோ இல்லை ஒரு லவ் ஃபெயிலியரோ அந்த இடத்துல தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மக்களுக்கு அதிகமாகவே பார்த்தோம்னா நம்ம மலையாள சினிமா மாதிரி படங்கள் இங்கே வரதில்லை அப்படிங்கிற மாதிரி அதிகமான கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு மலையாள சினிமாக்கு ஈக்குவலான தமிழ் சினிமான்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி வர முடியல அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலி எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களாகட்டும், இல்லை அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போனதுக்கு அப்புறமே அவன் திருந்தணும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் திருந்த முடியல அப்படிங்கிறதெல்லாம் ரியலாக காமிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்டர் குரு சோமசுந்தரம். இதனாலவே அந்த படம் அவ்வளவு தூரம் நம்மளுக்கு இம்பாக்டை கொடுத்துருக்கு. 9th பிளேஸ்ல இருக்க பார்த்தோன்னா மாரிசன். ஆக்சுவலாக நம்ம வடிவேல நம்ம காமெடி சீன்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சாங்ஸ்லையும் தான் அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நம்ம நடிச்சு பார்த்துருக்கோமா? இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ப்ரெட்டன் பண்ண முடியாது. ஒரு மெமரி லாஸ் கேரக்டராக நடிச்சிருப்பாரு. கடைசி வரைக்குமே இவர் தான் அந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சு கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கும் ஆக்டிங். அதே மாதிரி எத்தாப்பில் இருக்கிறது ஃபாஃபா சொல்லவா வேணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த ஆக்டிங்கிறது நம்ம ஒரு மெய்யழகன் படம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த படமும் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் மொமெண்ட் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாரிசன்கிறத ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெய்யழகன் தான். நம்ம 8th பிளேஸ்ல பார்த்தோம்னா என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. ஆக்சுவலாக அந்த படத்தில் என்னதான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு எமோஷனலாக அந்த விஷயத்தை போய் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னதான் தாய்லாண்டில் செஃப்பாக இருந்தாலும் பெரிய கைண்ட் ஆஃப் ஒரு ரெகக்னேஷன் தான் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ஊரில் ஒரு கிராமத்தில் அவங்க இட்லி கடை இருக்கும். அந்த இட்லி கடையில் அவங்க அப்பாவும் இறந்து போயிருப்பாரு. அந்த கடையை நடத்த முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி வரும். அந்த இடத்துல அவர் யோசிப்பார், நம்ம என்னதான் பூனைக்கு வாழா இருந்தாலும் எலிக்கு தலையாக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயம்னால அவர் இங்கே அதுக்கப்புறம் அதுக்காக அவர் லேசியாகவும் கிடையாது. நம்ம சொந்த இடம் சொந்த கடை அப்படிங்கிறதுக்காக அவர் அதே மாதிரி அவங்க அப்பா எந்திரிக்கிற மாதிரியே 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி போய் அவர் ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அந்த கண்ணுக்குட்டி வர சீனா இருக்கட்டும், அவர் கடைசி வரைக்குமே அதை ட்ரை பண்றாரு. எக்ஸாக்டா எடுத்தோடனே ஒரே நாள் அந்த ரிசல்ட்ஸை கொண்டுட்டு வரல. இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம இட்லி கடைக்கு அதிகமாக போய் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 7th பிளேஸ்ல இருக்கிறது இந்த படத்தில் பிஜிஎம்மோ போட்டிருக்கிற செட்டோ இல்லை கேரக்டரைசேஷன் இருக்கிற ஆர்க்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ ஃபீல் கொடுக்கும். அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் தான் இதில் பார்க்கறதுக்கே அழகுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசென்ட் டைமில் இருக்கிற ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கிற கேரக்டர் சூர்யாவாக இருக்கட்டும், அவங்களுமே பார்த்தோம்னா ஏன் சிரிக்கல அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அது எல்லாமே கனெக்ட் பண்ணுற விதமாக ப்ளாட்டாக கரெக்டாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ அந்த சூர்யா ஏன் அந்த இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு கேரக்டரைசேஷனும், அதே மாதிரி அந்த ஆன்டகனிஸ்டாக இருக்கிற கேரக்டரும் ஏன் அங்கே வராரு அப்படிங்கிற கேரக்டரைசேஷனும் எல்லாமே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மூலியமா இந்த ரெட்ரோ படங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டிராமாட்டிக் பிளே. 6th பிளேஸ்ல பார்த்தோம்னா குடும்பஸ்தன். அந்த படத்தில் மணிகண்டனா இருக்கட்டும் இல்லை குரு சோமசுந்தரமா இருக்கட்டும், அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் அதை ஃபன்னி வேலை கொண்டு போனதை நம்மளை என்கேஜ் பண்ண வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இன்டர்வெல்ல அவன் கரெக்டாக ஹிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சு அந்த இடத்துல இருந்து அவன் பிஸ்னஸை தொடங்கி எல்லா படத்துலையுமே பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவான், டக்குன்னு ஒரு அற்புதம் நடக்கும், அவர் க்ரோத் ஆயிடுவான், பெரிய ஆள் ஆயிடுவான், இப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே காமிக்காம அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நம்மளுக்கு ரியலாக போய் கனெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவர்னஸாகவும் அந்த லோன் விஷயம் சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி படத்துக்குள்ள நிறைய எலமெண்ட்ஸ் ஃபன்னியர் வேவ்ல சொன்னது நம்மளுக்கு குடும்பஸ்தனோட போய் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. பிசினஸ்க்குள்ள என்னென்ன மாதிரி விஷயம் வரும், ஒரு பிசினஸ்ல ஒரு ஆப்போனன்ட் வந்தானா அவன் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறான் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு, அதே மாதிரி ஹைரார்கியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு நம்மளுக்கு ஈஸியா புரிய வச்சிருக்காங்க. இந்த படத்துல கோயின்சிடன்டா சில விஷயங்கள் நடந்தாலுமே அந்த படத்துல கடைசியில சொல்ல வேண்டிய விஷயங்கள் மெசேஜா இருக்கட்டும், இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. இதான் குடும்பஸ்தன் இருக்க அழகு. 5வது இடத்துல பார்த்தோம்னா விடாமுயற்சி. நம்மளுக்கு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம்னா டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த காரில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கைண்ட் ஆஃப் ஒரு ஹாலிவுட் படம் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த படத்தில் மெயினாக பார்த்தோம்னா அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், மினிமலான கேரக்டர்ஸ் தான், அதிகமாக போட்டு குழப்பாமல் இல்லை ஸ்க்ரீன் பிளேஸும் மாற்றி போடாமல் லீனியரான ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனது நம்மளுக்கு புரியும்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங் வயசுலையும் பார்த்தோம்னா அதிகமாக ஒரு மாஸ் எலமெண்ட்ஸாக வைக்காம தேவைங்கிற இடத்துல மட்டுமே அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க 5 சீசன்ஸ்க்கு மட்டும். ஸோ அதே மாதிரி சும்மா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வைக்கிறேன், த்ரில்லருக்கு மேலே த்ரில்லர் வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் காமிக்காம நம்ம என்கேஜிங்காக கொண்டு போகணும், பட் லீனியராக கொண்டு போகணுங்கிற விஷயம் எடுக்கும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருந்தது. விடாமுயற்சிங்கிறது நாட் ஒன்லி ஒரு ஸ்டோரிக்காக பார்க்க வேண்டிய படங்கிறது இல்லை, அது கைண்ட் ஆஃப் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்க வேண்டிய படம்.
4th பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தோம்னா பைசன். உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். ஆக்சுவலாக நம்ம பயோபிக் மாதிரி இருக்கிற படங்கள், அதாவது அந்த ரிசம்பிளன்ஸ்லாம் இருக்கிற படங்கள் தான் அதிகமாக என்கேஜிங்காக இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கைண்ட் ஆஃப் எப்படின்னா, இப்போ ஒரு கபடி பிளேயர் இருக்காரு, அவருக்கு எப்படியுமே பாஸ்ட்ல ஒரு ட்ராமா இருக்கும், பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போவோம். அப்படிங்கிறத ஈஸியாக காமிக்காம அதோட ரியலிசம் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் அவர் சார்ந்தே பிரச்சனை இருக்காது, அவருக்கு அது காரணமாகவும் இருக்க மாட்டார், நேராக போய் அந்த பிரச்சனையில் போய் ஈடுபடுத்தவும் மாட்டிருக்காரு. ஆனால் அந்த பிரச்சனையை அவங்க இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. அதனால அவரோட கெரியர் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இது அவங்க வீட்டில் இருக்கவங்களும் உனக்கு இது தேவைப்படாது, ஏன்னா இதனால நிறைய பேர் இழந்திருக்கிறது அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைப்பாரு. நம்ம எப்படி பரியரும் பெருமாள்ல பார்த்தோம்னா யோகி பாபு அவருக்கு வேற ஒரு கம்யூனிட்டியில் இருந்தாலுமே அவர் வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் மதிக்காம இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி இதுலையும் பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபஸர் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாலுமே இருந்திருக்கிறத காமிச்சிருக்கிறது ரியலிசமா அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா அதில் இருக்கிற லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இவன் அந்த கனவுக்காக எவ்வளவு தூரம் அடைய நினைக்கிறான். அதே மாதிரி பைசன்னா அவன் சாமி கும்பிடுறது காலமாடான் அப்படிங்கிறத ரிசம்பிளன்ஸா காமிச்சிருக்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும். ஒவ்வொரு இடத்துலையுமே இவனுக்கு ஒரு இயற்கையா வந்து ஒரு இடத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காமிச்சிருக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா இவனால ஈஸியா அந்த ஒரு கோலை போய் அடைஞ்சான்னு சொல்ல முடியாம இவன் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், அதை அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. பைசன் ஒரு காலமாடான். சத்தியம் பண்ணு. 3வது இடத்துல பார்த்தோம்னா டிராகன். இந்த படத்தில் பார்த்தோம்னா ப்ரொஃபஸராக இருக்கட்டும், அவங்க வந்து இவருக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அப்பா வந்து இவரோட கேரக்டர் என்ன ஏதுங்கிறத தெரியாமல் இவருக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து தான் இவங்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னதான் ரியலிசம் இல்லைனாலுமே அது ஒரு கமர்ஷியலாக நம்மளுக்கு சொல்லும் போது ஈஸியாக போய் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கிற பிரதீபா இருக்கட்டும், சின்ன ரியாக்ஷனாக பண்ணுற காமெடிஸ் அதெல்லாமே கனெக்ட் பண்ண முடியுது. ஆஸ் வெல் ஆஸ் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஹர்ஷத் கானும் பார்த்தோம்னா என்ன வந்து பிரதீப் பண்ணாங்களோ அதே விஷயத்த குட்டி டிராகன் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அவன் கல்ச்சுரல்ஸில் இப்போ கூட படிக்கிறியாடா அப்படின்னு கேட்டது அகைன் இந்த குட்டி டிராகனும் அதே மாதிரி கேட்குற விஷயங்கள் இதெல்லாம் போயிட்டு ஆடியன்ஸோட போய் டக்குன்னு போய் கனெக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி தான் டிராகன் மூவிஸில் என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே, என்கேஜிங்கான சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம், ஆக்டிங் எல்லா இடத்துலையுமே பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இந்த படம் ஒரு 3வது பிளேஸில் இருக்கு. இப்போ 2nd பிளேஸில் இருக்க பார்த்தோம்னா காந்தா. கேமரா க்ளோஸ். ஏற்கனவே இருவர் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த படத்தை பார்த்தோம்னா அந்த 2 கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இந்த கருணாநிதி அப்படிங்கிற மாதிரியும், 2வது வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அகைன் சேம் இதே இதில் தான் ரைட்டராக இருக்குது டேரக்டராக இருக்கிற கருணாநிதி மாதிரி சமுத்திரக்கனியும், இந்த இதில் எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி இருக்கிற துல்கர் சல்மான் தான் வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் ஏன் நம்மளுக்கு அந்த ஒரு பீரியாடிக்குள்ளேயே கூட்டு போன மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் செட்டாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற வசனமாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல டெக்னிக்கலாக யூஸ் பண்ண கேமராக்கு மேலே இருக்கிற பூம் ராடாக இருக்கும், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமரா ரோல் ஆகிற சவுண்டு இதெல்லாம் வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கு போன மாதிரி இருக்கும். இதை தாண்டி அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், இதுல வந்து இந்த ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா துல்கர் சல்மான் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி விஷயங்கள் காமிச்சிருந்து, அதே மாதிரி இந்த பக்கம் சமுத்திரக்கனியும் அதிகமான ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல யாரு நல்லவங்க அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ஒரு கடத்துல ஒரு மர்டர் சீன் வந்து இருக்கும், அந்த மர்டர் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் த்ரில்லரா கொண்டு போன விஷயமா இருக்கட்டும், காந்தாங்கிறது ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. அதனாலவே அந்த காந்தாவுக்கு 2nd பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தோம்னா வீர தீர சூரன். அவன் ஒரு காமன் மேன் தான் வச்சுக்கோங்களேன், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு தூரம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த கதையிலேயே பார்த்தோம்னா அந்த சீனை ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் எவ்வளவு தூரம் வேல்யூவான கேரக்டர் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி அந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு கேரக்டரை காமிச்சிருக்கவே மாட்டாங்க, அதுவும் விக்ரமுக்கும் எவ்வளவு தூரம் பாண்டிங் அப்படிங்கிற விஷயம் காமிச்சிருக்கதா இருக்கட்டும். அதே மாதிரி சுராஜ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் ஒரு ஆன்டகனிஸ்டா இருக்கிறான், ஆனா அந்த ஆன்டகனிஸ்டா இருக்கிறவன் அவனும் எவ்வளவு தூரம் மூளை யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயங்கள் காமிச்சிக்கிற விஷயங்களா இருக்கட்டும். இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இன்டர்மீடியட்டா இருக்கிற எஸ்ஜே சூர்யா பாத்தீங்கன்னா அவன் இந்த ரைட்டிங்ல எவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த ஆக்டிங்லயும் பார்த்தோம்னா எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாகவும் அதே மாதிரி கமர்ஷியலாகவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரியலிசமா அந்த இடத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிற விஷயங்களா இருக்கட்டும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும், அந்த சம்பவத்துல பேசுற வாய்ஸ் முதற்கொண்டு பார்த்தோம்னா அவ்வளவு தூரம் துல்லியமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துல பார்த்தோம்னா ரியலிசமோட கலந்த விஷயங்கள் அவ்வளவு தூரம் நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் தாண்டி மெயின் விஷயமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற இன்டர்வல் சீன் தான் வச்சுக்கோங்களேன். கூஸ் பம்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அந்த ஒரு போலீஸ்ட்டு முன்னாடி டெயின் சொன்ன அடிப்பியா அப்படிங்கிற சொல்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தாலுமே அந்த கேரக்டர் அவ்வளோ வேல்யூவாக பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு காமன் மேன் தான், பட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப்ல கடைசியாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த படத்தில் கூஸ் பம்ஸாக இருக்கட்டும், மாசீன்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே ஓவர் ஆக்டிங்கோ இல்லை ஓவராக நம்மளுக்கு திணிச்சிருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான ஸ்க்ரீன் பிளே, கரெக்டான பிஜிஎம், கரெக்டான ரைட்டிங், கரெக்டான ஆக்டிங் இதை கொடுத்துருனால தான் வீர தீர சூரன் நம்பர் 1.